தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 29 வயதான சங்கிலி பாண்டி. இவர் கடம்பூரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார். இவர் தனது வீட்டில் இருந்து பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென அதிவேகமாக வந்த கார் சங்கிலி பாண்டியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. விபத்தை ஏற்படுத்தியவர்கள் காரை அப்படியே நிறுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர். இதனை அறிந்த போலீசார் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தபோதுதான் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தார் சங்கிலி பாண்டி. ஆனால் போலீசார் விசாரணையில் இறங்கிய போது அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், விபத்துக்குள்ளான சங்கிலி பாண்டியின் உடம்பில் வெட்டுக்காயங்கள் இருந்தன. கார் மோதி உயிரிழந்தவரின் உடலில் வெட்டுக்காயங்கள் வந்தது எப்படி? அதுவும் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளதே என சந்தேகமடைந்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை. கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன், கயத்தார் இன்ஸ்பெக்டர் சுகாதேவி மற்றும் தனிப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் 3 பிரிவுகளாக பிரிந்து காட்டுப்பகுதியில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் காப்புலிங்கம்பட்டியைச் சேர்ந்த சண்முகராஜன் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. அவர்களது செல்போன் சிக்னல் விபத்து நடந்த ஸ்பாட்டுக்கு அருகில் உள்ள காட்டு பகுதியையே காண்பித்துக் கொண்டிருக்க காட்டுக்குள் நுழைந்து தேடுதல் வேட்டையை நடத்த ஆரம்பித்தது. அப்போது காட்டுக்குள் பதுங்கியிருந்த இருவர் கையில் இருந்த அரிவாளை போலீசார் மீது வீசிவிட்டு தப்பிக்க முயற்சித்தனர். ஆனாலும் விடாத போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இருவரையும் பிடித்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் பின்னணி வெளியானது. கைதான இருவரும் காப்புலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகராஜ், மகாராஜன் என்பதும் சங்கிலி பாண்டியை திட்டம் போட்டு விபத்து போல சித்தரித்து படுகொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அதாவது, விபத்து போல இருக்க வேண்டும் என்பதற்காக சண்முகராஜும் அவரது நண்பர் மகாராஜனும் பெட்ரோல் பங்க் மேனேஜர் சங்கிலி பாண்டியை காரில் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். கடம்பூர் சாலையில் சங்கிலி பாண்டி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக காரில் சென்று மோதியிருக்கிறார்கள். இதனால் காயமடைந்த சங்கிலி பாண்டி உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். அவர் இறந்து விட்டாரா என தெரிந்து கொள்ள சண்முகராஜும் மகாராஜனும் கீழே இறங்கி பார்த்திருக்கிறார்கள். அவர் சாகவில்லை என்பதால் கையில் வைத்திருந்த கத்தியால் மிக கொடூரமாக சங்கிலி பாண்டியை வெட்டியிருக்கிறார்கள். சங்கிலி பாண்டியின் உயிர் பிரிந்ததை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காரை விட்டு ஏற்றியும் உயிர் போகவில்லை என உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போதே கத்திகால் வெட்டி படுகொலை செய்ய என்ன காரணம் என விசாரித்த போதுதான் அதன் பின்னணியும் வெளிவர ஆரம்பித்தது. தனது மனைவிக்கும் சங்கிலி பாண்டிக்கும் நட்பு இருந்ததாக சந்தேகப்பட்டு பிரச்சனை செய்திருக்கிறார் சண்முகராஜன். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவரது மனைவி சில மாதங்களுக்குள் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரத்தில் இருந்த சண்முகராஜ் தனது நண்பர் மகாராஜனுடன் சேர்ந்து இப்படி ஒரு கொடூர படுகொலையை செய்ததாக விசாரணையில் திடுக்கிட வைத்திருக்கிறார்கள்.